अधिक शब्दों के मेल से नए शब्द बनने की क्रिया ना ஒரு process. The process of getting a new word by the combination of two or more words. दो या दो से अधिक शब्दों के मेल से नए शब्द बनने की क्रिया को समास कहते हैं. इस प्रकार बने शब्दों को समस्त पद कहते हैं. समस्त पद ना नथिंग बट कॉम्पाउंड वर्ड. ஸோ இந்த சமாஸ் அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அதனுடைய டாபிக். பட் அந்த வேர்டு இருக்கு இல்லையா, பர்டிகுலர் இப்போ பிளாக் போர்ட், டைனிங் டேபிள், புக் ஷெல்ஃப், இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹிந்தியில் சமஸ்த் பத்துன்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் சமஸ்த் பத்துக்கா விக்ரஹ் பனாவோ அப்படின்னா நீ என்ன பண்ணணும், அந்த காம்பவுண்ட் வேர்டை விக்ரஹ் பண்ணணும். விக்ரஹ்னா யூ ஹேவ் டு எக்ஸ்டெண்ட் इट. இப்போ जब समस्त पदों को शब्द व कारक की विभक्तियां लगाकर நம்ம காரக், அதை நான் உங்ககிட்ட சொன்னேன், காரக்குன்றது நம்மளுக்கு நல்லா தெரியணும். காரக்குனா என்னது, கா, கே, கி, மே, சே, இந்த மாதிரி வேர்ட்ஸ் மறைஞ்சு வர்றது எல்லாமே காரக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அதை எப்படி சொல்லலாம்னா இங்கிலீஷில் கேஸ் எண்டிங். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவனுக்கு, அவனால், அவனிடம், ஸோ இதெல்லாம் வந்து காரக். ஸோ இதை நான் போக போக நம்மளுக்கு புரியும். காரக்கி விபக்தியா அப்படின்னா அந்த சின்ன கா, கே, கி, மே, சே இதெல்லாம் விபக்தின்னு சொல்கிறாங்க. लगाकर अलग किया जा सकता, इस प्रकृति को समास विग्रह कहते हैं. அப்போ சமாஸ் விக்ரஹ்னா என்னன்னா, இந்த சமஸ்த் பத் இருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்ட் வேர்டு இருக்கு இல்லையா, அந்த வேர்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா காரக் போட்டு, அதாவது அதுக்கு தேவையான சின்ன போட்டு, அந்த சிம்பலை போட்டு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இப்போ பாரு, கங்கா ஜல் அப்படின்னா என்ன அர்த்தம், கங்கையினுடைய நீருன்னு அர்த்தம். அப்போ இது வந்து பத்து கொடுத்துருக்கிற பத்து உனக்கு இது. அப்போ சமஸ்து பத்து என்னது, கங்கா ஜல், அதாவது காம்பவுண்ட் வேர்டு இது. அதை விக்ரஹ் பண்ணும்போது கங்கா கா ஜல் வருது. அப்போ நம்மளுக்கு இதில் என்ன காரக் சின்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கர்ம காரக் இருக்குது, இதுக்குள்ள கர்ம காரக் இருக்கு. கங்கா கா ஜல், கங்காவினுடைய நீர், அந்த உடைய வருது இல்லையா, அதுதான் கங்கா கா ஜல், கங்காவினுடைய நீருன்னு சொல்கிறோம். ஸோ இது பத்துன்றது உனக்கு ரெண்டாக பிரித்து காட்டுறாங்க, கங்கா ப்ளஸ் ஜல், கங்கா ஜல். பட் அதை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கங்கா கா ஜல். தேஷ் பக்தி, தேஷ் ப்ளஸ் பக்தி, அது ஒரே வார்த்தை, காம்பவுண்ட் வேர்டு வந்து தேஷ் பக்தி. அப்போ என்ன அதனுடைய விக்ரஹ், தேஷ் கேலியே பக்தி. கேலியே வரும்போது அது என்ன, அதுக்கூட நேம் இருக்குது, அது என்ன காரக் சின்ன இருக்குது. அப்போ அதனுடைய பேர் என்னன்றது நம்ம படிப்போம். சிர் தர்த், சிறுனா தலை, தர்த்னா பெயின், நம்ம சொல்வோம்ல ஹெட் ஏக்குன்னு சொல்லுவோம். அப்போ அதோட மீனிங் என்னது, உனக்கு தலையில் வலிக்குது, சிர் தர்த், சிறுமே தர்த், தலையில் வலிக்குது. இப்போ இது வந்து அதிகரன் தத்புருஷ் சமாஸ்ன்னு வரும். அதுக்கு நமக்கு அந்த காரக் சின்ன தெரியணும், எது எதுக்கு எந்தெந்த சின்ன. மண் மானா, மண் சே மானா, அதாவது மனசால அக்செப்ட் பண்ணுறது, மண் ப்ளஸ் மானா மண் மானா. இப்போ இந்த பத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸோ இந்த பத்தில் வந்து பூர்வ பத் உத்தர் பத்துன்னு சொல்லுவாங்க. பூர்வ பத்துனா ஃபர்ஸ்ட் வேர்டு, உத்தர் பத்துனா செகண்ட் வேர்டு. இப்போ கொஷின்ஸ் இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ கொஷின்ஸ் கேட்கும்போது உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜப் பூர்வ பத் और உத்தர் பத் மேல் ஹோத்தா ஹே உசே கியா கஹते हैं. அப்போ என்ன அர்த்தம், பூர்வ பத்தும் உத்தர் பத்தும் சேருதில் அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் டு கன்ஃபியூஸ். இது ரொம்ப சிம்பிள் சமாஸ். அதை சமாஸ்ன்னு டைரெக்டாக கேட்கறதுக்கு பதிலாக உனக்கு பூர்வ பத்து உத்தர் பத்து தெரியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பூர்வ பத்து உத்தர் பத்து நம்ம 8th படிக்கிறோம். நிறைய சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க, அந்த 8th படிக்காமல் 10th படிக்கிறாங்களே, அவங்கள டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே இந்த கொஷின். தேஷ் பக்தி, தேஷில் வந்து பூர்வ பத்து தேஷ், ஸோ கங்கா கா ஜல், தேஷ் கேலியே பக்தி, சிறு சே தர்த். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேர்டை கொடுத்துட்றாங்க, பூர்வ பத்து உத்தர் பத்து கேட்டாங்கன்னா நம்ம ரெண்டாக பிரித்து எழுதுகிறோம். விக்ரஹ்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், இதுதான் இதனுடைய இது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சமாஸ்க்கு சே பேத் ஹோத்தா ஹை. கண்டிப்பாக அதனுடைய சே பேத் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். அவ்யய் பாவ், துவந்த சமாஸ், த்விகு சமாஸ், கர்மதாரி சமாஸ், பகுவிரிஹி சமாஸ், தத்புருஷ் சமாஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எனக்கு நிறையா வந்து எனக்கு வரும் அப்படின்னா தத்புருஷ் சமாஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் நம்மளுக்கு காரக் தெரியணும். ஸோ காரக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக காரக் தெரிஞ்சுட்டு வந்து தத்புருஷ் சமாஸ் படிச்சிங்கன்னா இட் வில் பி ஈஸி. இல்லை எனக்கு காரக் தெரியாமல் இது படிக்கணும்னா இது வந்து உனக்கு இட் வில் லுக் லைக் அ மவுண்டைன் ஃபைல். ஓகே, ஸோ வில் கோ ஃபார் ஃபஸ்ட்டு இருக்கிறது அவ்யய் பாவ் சமாஸ்.
ஸோ ஃபர்ஸ்ட் வில் கோ ஃபார் அவ்யய் பாவ் சமாஸ். அவ்யய் அப்படின்னா அதோட மீனிங் என்ன? அவ்யய்னா those words that will not change according to the gender, number, कारक, அதாவது கேஸ் எண்டிங். ஹிந்தியில் சொல்லணும்னா अव्यय दो जो शब्द है जो क्रिया, लिंग, वचन, कारक से अनुसार नहीं बदलता है. ஸோ அவ்வியன்ற வேர்ட் என்னது? தோஸ் வேர்ட்ஸ் தட் வில் நாட் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லடுக்கா, லடுக்கான்ற வேர்டு என்ன ஆகும்னா லடுக்கியாக மாறும். ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி மாறுது. லடுக்கி, லடுக்கும் ப்ளூரலுக்கு மாறுது. லடுக்கான் கோ லடுக்கும், கே லடுக்கும், கேலியே, இப்படி வந்து சேஞ்ச் ஆகுது. இது சில வேர்ட்ஸ் சேஞ்சே ஆகாது. என்ன மாதிரி வேர்ட்ஸ்? ஊப்பர், நீச்சே, பாகர், இந்த வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஜெண்டருக்கு சேஞ்ச் ஆகாத வேர்டை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அவ்வியைன்னு சொல்கிறோம். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஹிந்தியில் வந்து 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லையா? ஸோ சஞ்ஞா, சர்வநாம், கிரியா, கிரியா விசேஷன், அண்ட் தென் சம்பந்த் போதக், சமுச்சய போதக், விஸ்மயாதி போதக். இங்கிலீஷில் இருக்கிற அதே 8 தான் நம்ம இதுலேயும் சொல்கிறோம். இந்த 8ல் வந்து பார்த்தோன்னா 4 விகாரி சப்து, அவிகாரி சப்துன்னு பிரிக்கிறோம். விகாரி சப்த் அப்படின்னா சேஞ்சபிள். ஸோ இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு நம்ம அவ்வியை பாவில் என்ன பார்க்குறோன்னா அந்த வேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, இங்கே பாரு. इस समास में एक पद अव्यय होता है तथा भाववाचक संज्ञा होता है. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த சஞ்ஞா வந்து பாவவாச்சக் சஞ்ஞான்னு சொல்லுவாங்க? பாவவாச்சக் சஞ்ஞானா என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுனா இருக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி உனக்கு ஒன்று அவ்வியா இருக்கும், அதே மாதிரி பாவவாச்சக் சஞ்ஞாவா இருக்கும். ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். இப்போ சமஸ்த பது வந்து ஆஜீவன். ஆஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லைஃப் லாங், கடைசி வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதை நீ எப்படி பிரிப்ப? ஆ பிளஸ் ஜீவன் பிரிக்கிறோம். பூர்வ பது உத்தர பது கிடைச்சிருச்சு. சமாஸ் விக்ரஹ் என்ன அப்படின்னா ஜீவன் பர் அர்த்தம். பர்னா என்னது? அப் டு, லாஸ்ட், அது வரைக்கும் அப்படின்ற மீனிங் வருது. இப்போ இது எப்படி மேம் இது அவ்வியா ஆச்சு அப்படின்னா இந்த அ இருக்கு பத்தியா? ஸோ இந்த அன்றது வந்து இட் வில் நாட் சேஞ்ச். இந்த அ தான் அவ்வியை. இதுல சில வேர்ட்ஸ் இருக்கு. எதெல்லாம் வந்து அவ்வியா மோஸ்ட்லி உனக்கு வரும்னா அ இருக்கா? அ, பிரதி, பே, பர், யதா. இது வந்து ஒரு கீ வேர்ட்ஸ் மாதிரி. இந்த வேர்டை பார்க்கும் போது நீ டக்குன்னு என்ன பண்ணிடலாம்? ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இது வந்து அவ்வியை பாவனை. ஓகே, ஸோ அவ்வியைனா என்னது? அந்த வேர்டு வந்து அக்கார்டிங் டு தி லிங்க் சேஞ்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து அது பாவவாச்சக் சஞ்ஞாவாக இருக்கும். நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக உள்ள போய் அது பாவவாச்சக் சஞ்ஞாவான்னு பார்க்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. டெஃபினிஷனில் எழுதுகிறோமா அதோட விட்டுட்டு என்ன பண்ணலாம்? அது வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் நம்ம பை ஹார்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் நான் உனக்கு குரூப் ஆஃப் கீவேர்ட்ஸ் ஐல் கிவ் யூ. அ, பிரதி, பிர, பே, பர், ந, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஐல் கிவ் யூ ஆஸ் அ நோட்ஸ். இதில் பாருங்க, ஜீவன் பர், மரண் தக். ஆனா என்ன அர்த்தம்னு சொன்ன? அது வரைக்கும். அ மரண் அப்படின்னா மரணம் வரைக்கும். ஸோ சம் பீப்புள் யூஸ் டு சே இல்லை நான் மரணம் வரைக்கும் உன் கூட இருப்பேன். அப்போ அமரண, आमरण मैं आपके पास रहूंगी. ஓகே, பிரதிதின். பிரதிதின்னா என்ன மீனிங்? டெய்லி, ஈச் டேன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ பிரதி அப்படின்றது அவ்விய பாவ சமாஸ்ல வருது. பிரதி வர்ஷ், ஹர் வர்ஷ், ஈச் அண்ட் எவ்ரி இயர். பேக் டெக், பினா கட்கே கே. ஸோ பே அப்படின்னா பினா. இது வந்து நம்மளுக்கு உப்சர்க் பிரத்தியில நம்ம படிச்சிருப்போம். பே அப்படின்றது உப்சர்க் பிரத்தியனா என்னது? ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்ல நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அதான் பே கட்கே. ஸோ பே கட்கேனா வித்தவுட் ஹெசிடேஷன். ஸோ இந்த பே அப்படின்ற வேர்டு அதுவுமே வந்து உனக்கு அவ்வியையில் வரும். பர் பேட், பேட் பரிக்கே, வயிறு நிறைய. அப்போ பர்ன்றது இந்த இடத்துல அவ்வியை. யதா சக்தி, யதா சக்தினா அக்கார்டிங், யதானா அக்கார்டிங்னு அர்த்தம். சக்திக்கே அனுசார், அக்கார்டிங் டு யுவர் ஸ்ட்ரென்த். ஓகே, யதா மதி, மதினா அறிவு. ஸோ அக்கார்டிங் டு மை நாலேஜ். யதா விதி, அக்கார்டிங் டு தி ஃபேட். யதா சமை, அக்கார்டிங் டு தி டைம், சமை பர் இல்லை அக்கார்டிங் டு தி சமை. அதே மாதிரி இன்னொன்று அவ்வியைவில் என்னன்னா ரெண்டா வருது பார். ராத்தோ ராத், கலியோ கலி, சாஃபோ சாஃப், ஹாத்தோ ஹாத். இந்த மாதிரி வேர்டும் அவ்வியையில் நம்ம போடலாம். रात ही रात में. இப்போ பாரு, मैंने रात में आपके घर पहुंच गई. அப்போ என்ன நான் மீன் பண்ணுறேன்? நைட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறேன். இதே நான் என்ன சொல்கிறேன்னா मैंने रातों रात आपके घर में पहुंच गई. அப்படின்னா இட் வாஸ் வெரி டார்க்.
அப்போ அந்த வேர்டு என்ன பண்ணுதுன்னா அந்த வேர்டு அந்த இடத்துல ஒரு அவ்வியா நம்மளுக்கு ரோலை ப்ளே பண்ணுது. அது அந்த வேர்டினுடைய ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கு. ஓகே, கலி கலி. இப்போ கலினா ஸ்ட்ரீட், கலி கலின்னும் போது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரீட்டாக மீனிங் மாறுது. ஹர் கலி. साफ साफ, अब मैं मेरे कपड़े को साफ कर दिया, ना क्लीन பண்ணிட்டேன். मैं मेरे कपड़े को साफ साफ कर दिया, सो बिल्कुल साफ அப்படினா என்ன மீனிங் கொடுக்குது? வெரி க்ளீன். ஓகே, அதே தான் எல்லாமே. हाथों हाथ, कोठी कोठी, दिन दिन, இது எல்லாமே அவ்யய பாவ சமாஸ். So then we'll go for द्वंद्व समास. द्वंद्व समास எப்படின்னா இது ரொம்பவும் ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். द्वंद्व समास में पूर्व पद और उत्तर पद दोनों ही समान महत्व के होते हैं. Sometimes they may ask you question like किस समास में पूर्व पद और उत्तर पद दोनों की समान महत्व. அப்ப என்ன மீன் பண்றாங்கன்னா பூர்வ பத்துக்கும் நான் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், உத்தர் பத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அப்ப எந்த மாதிரி? द्वंद्व समास का विग्रह करने पर और तथा लगाया जाता है. இப்ப நீ இதுல விக்கிரக பண்ற அப்படின்னா உனக்கு और இல்லனா तथा அண்ட்ன்ற மீனிங் அங்க வரணும். इस समास में अधिकतर शब्द विलोम शब्द होते हैं. இது வேண்டாம். இது நம்ம அதிகதர்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி உனக்கு வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. that is not true. அதனால அந்த லைனை நம்ம விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க, अपना पराया. So mine and others. अपना और पराया. அதனால தான் ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துட்டாங்க? इस पद में दोनों पद का समान महत्व, इक्वल इंपॉर्टेंस. माता पिता, बाई बहन, पाप पुण्य, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம द्वंद्व சமாஸ்ல எடுக்கிறோம். நீ நடுவுல और போடுறதுக்கு பதிலா either ரெண்டு வேர்டையும் நம்ம சேர்த்து சொல்லலாம், இல்ல ஹைஃபன் போடலாம். ஸோ உங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா when you are young இந்த மாதிரி ஹைஃபன் வந்து அது வந்து द्वंद्व சமாஸ் சொல்லி கொடுப்பாங்க. not necessarily there should be a hyphen. hyphen இல்லாம நீ மாதா பிதான்னு சொல்லலாம் இல்லையா? मैं माता पिता का प्रणाम कर रही हूँ. அப்ப நான் என்ன அர்த்தம்னா அம்மா அப்பாவுக்கு. அப்ப என்ன மீனிங் அங்க வருது? ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்னு வருது. मैं पाप पुण्य का धर्म सहाता हूँ. நான் பாவம் புண்ணியத்தை பார்த்து தான் தர்மத்தை செய்யறேன். இப்ப பாவமும் புண்ணியமும் அண்ட்ன்ற மீனிங் அங்க மறைஞ்சிருக்கு. ஸோ நாட் நெசசர்லி தேர் ஷுட் பி a hyphen. அந்த மாதிரி நம்ம பிளைண்டா படிக்க கூடாது. அங்க ஹைஃபன் இருந்தா द्वंद्व சமாஸ் கிடையாது. ஸோ நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்படின்னா ரெண்டுமே நவுனா இருக்கும், ரெண்டுமே ஒரே மீனிங் சொல்ல வரதா இருக்கும். ஆஷா நிராஷா. ஸோ ஆஷா நிராஷனா ஹோப் அண்ட் டிசப்பாயின்மெண்ட். கீ சக்கர். இங்க பாரு, அப்போ ஒரு குக் பண்ணும்போது சொல்றாங்க கீ சக்கர் தால்கர் எஹ் கானா பனாவோ. அப்ப நெய்யும் சர்க்கரையும். அப்ப அண்ட்ன்ற மீனிங் அங்க மறைஞ்சிருக்கு. ஜலுவாயு, ஜல் அவர் வாயு, தேஷ் விதேஷ், பாப் புண்ணிய, பலா பூரா, குட் அண்ட் பேட், சீதாராம், ஹானி லாப், பீமா அர்ஜுன். இந்த வேர்டு இப்படிதான் எழுதுவாங்க. பீமா அர்ஜுன்னா பீம் பிளஸ் அர்ஜுன் அங்க அர்த்தம். பீமனும் அர்ஜுனும் வந்தார்கள், பீமா அர்ஜுன் தான் எழுதுவாங்க. தர்மோ இது வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து நம்மளுக்கு வந்தது ஹிந்தியில. ஸோ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன் மேம் பீம் அர்ஜுன் ரெண்டு நேம் தானே, ரெண்டா எழுதலாம்னா இப்படிதான் எழுதுவாங்க. தர்மா தர்ம. ஸோ தர்ம அவர் அதர்ம. தர்மா தர்மனா தர்ம் அவர் அதர். இதை பார்த்துட்டு நம்ம வந்து அங்க அவ்வியில போடக்கூடாது, கரெக்டா பிரிக்கணும். தர்மோ தர்ம வரணும் அங்க. இங்க தர்மா தர்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, அது நம்ம வந்து கொஞ்சம் அங்க யோசிச்சு எழுதணும். தர்ம அவர் அதர்ம. ஸோ இது எல்லாமே என்னது? द्वंद्व समास. ஸோ द्विगु समास வந்து வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை. ஃபர்ஸ்ட் வென் யூ ஸ்பிளிட் இட், ரெண்டா நீ பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா நம்பர் இருக்கும். ஓகே, द्विगु समास में एक पद संख्यावाची होता है. संख्यावाचीना नंबर्ஸ்னு அர்த்தம். ஸோ द्विगु समासல ஒரு பத்து எப்படி இருக்கும்னா நம்பரா இருக்கும். और वही पद प्रधान होता है. ஸோ அது எந்த பத்தோ மோஸ்ட்லி ஃப்ரண்ட்ல தான் இருக்கும், பூர்வ பத்தா தான் இருக்கும் மோஸ்ட்லி. அந்த பத்து வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். ओके, द्विगु समास का समास विग्रह करते समय समाहार लगाते हैं. समाहारன்னு நம்ம வந்து அதை எழுதுறோம். சமாஹார்னா என்ன அர்த்தம்னா குரூப்னு அர்த்தம். அப்ப இது விக்கிரக பண்ணும்போது மோஸ்ட்லி நம்ம சமாஹார் ஆர் சமூஹ் ரெண்டு வேர்டுமே யூஸ் பண்ணலாம். ஒரு குரூப் ஆஃப். இப்ப பாருங்க, அஷ்ட சித்தி. சித்தினா ஒரு பிலாசபி. நம்ம சொல்லுவோம்ல 8 பிலாசபி இருக்குன்னு சொல்றோம். அஷ்ட சித்தி இதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட்ல ரொம்ப யூஸ் பண்ற வேர்ட்ஸ். ஸோ அஷ்ட சித்தி என்ன சொல்றாங்க? 8 सिद्धियों का समाहार. 8 सिद्धिகள் ஒரு குரூப். चौमासा 4 மாசோं का समारोह. 4 months. ஸோ 4 months நமக்கு 12 months இருக்கிறதுனால 4 ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க இல்லையா? இந்த மந்த் பிரிக்கும் போது, கிளைமேட்டிக் கண்டிஷன் பிரிக்கும் போது. त्रिफला 3 फलों का समाहार, அதாவது முப்பழங்கள்னு சொல்லுவாங்க.
முக்கணிகள்னு சொல்லுவோம்ல அது. திரங்கா, தீன் ரங்கோம் கா சமாஹா. திரங்கான்றது ஃபிளாக்னு அர்த்தம். ஏன்னா அதுல 3 கலர்ஸ், ட்ரை கலர்னு நம்ம ஃபிளாக சொல்றோம்ல அதுதான். தோபஹர், தோபஹர்னா ஆஃப்டர்நூன் அர்த்தம். அப்ப ஆஃப்டர்நூன்ன்றது என்னது? 2 பஹர் சேர்ந்தது தான் ஆஃப்டர்நூன். பஹர் அப்படின்றது யூனிட் ஆஃப் டைம். ஒரு பஹர்ன்றது 4 hours. அப்ப 2 இது சேரும்போது 8 hours ஆகுது. ஸோ யூல் கெட் தி ஆஃப்டர்நூன். ஸோ தோ பஹரோं का समाहार. பஞ்சவட்டி, பஞ்சவட்டின்றது வந்து வட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா, 5 वटों का समाहार. ஓகே. ஷட்யந்திர, வட்டினா மரங்கள் தான் சொல்றாங்க. ஷட் யந்திரனா 6 டேஸ்ட், யந்திரனா வந்து டேஸ்ட். சஹ் ரசோं का समाहार. சப்தாஹ், சப்தாஹ்னா வீக்னு அர்த்தம். ஸோ 7 days. அதை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? 7 दिनों का समाहार. நவநீதி, 9 நீதிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நவ் நீதியோं का समाहार. நவரத்ன, நவரத்னா 9 ரத்னங்கள், நவ் ரத்னோं का समाहार. शताब्दी, शद ஆப்தியோं का समाहार. शताब्दी, शताब्दीனா செஞ்சுரின்னு அர்த்தம். ஓகே. அப்ப ஷத்னா வந்து 100. ஓகே. கலெக்ஷன் ஆஃப் செஞ்சுரிஸ், அதாவது 100 ஓட கலெக்ஷனை தான் நம்ம शताब्दीன்னு சொல்றோம். வருஷ, 12 महीनों का समाहार. அப்போ ஒரு வருஷம் அப்படின்றது வந்து 12 months. அப்ப 12 தான் நம்ம வருஷம்னு பிரிக்கிறோம். சவ்வனி, 4 ஆனோं का समाहार. ஓகேவா? அதாவது 4 அணான்னு சொல்லுவாங்க. முன்னாடி 25 பைசே இருக்கும். ஸோ 425 பைசே சேரும்போது இல் கெட் 1 rupee. இப்போ வந்து அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. 4 ஆனோं का समाहार. பக்வாடா, பக்வாடா அப்படின்னா fortnight, 15 days. நிறைய மேகசின்ஸ் வந்து இல் கெட் ஃபார் 15 days. 15 दिनों का समाहार. 15 days இனோட குரூப்பை வந்து நம்ம பக்வாடான்னு சொல்றோம். ஓகே. fourth one is கர்மதாரிய சமாஸ். கர்மதாரிய அப்படின்னா என்னன்னா, ஒரு நம்ம வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்றோம். ஐ டோல்ட் யூ அட்ஜெக்டிவ் இல்லையா. பிக் ஹவுஸ், அந்த பிக் அப்படின்றது அட்ஜெக்டிவ், ஹவுஸ்ன்றது நவுன் இல்லையா. அப்ப ஹிந்தியில நம்ம அதை என்ன சொல்றோம்னா விசேஷன், விசேஷிய. எந்த வேர்டை நம்ம வந்து, ஸோ கர்மதாரியனா விசேஷன் விசேஷிய. அதே மாதிரி உபமேய உபமான், உபமேய உபமானான சேம் திங் தான். ஸோ எதை நம்ம டிஸ்கிரைப் பண்றோமோ, ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு நான் பர்சனலாக எப்படி சொல்வேன்னா மான், மான் மாதிரி அப்படி சும்மா நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஏன்னா அது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, எது உபமான் எது உபமேன்னு கேட்பாங்க. அப்போ எதை மாதிரி நீ டிஸ்கிரைப் பண்ணுறியோ அது உபமான். உபமேன்றது அந்த வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, மான் விழி, தமிழில் வந்து மான் விழி. அப்போ என்ன மீன் பண்ணுறாங்க? மான் மாதிரி கண்கள் இல்லையா. அப்போ அந்த கண்கள், விழின்றது உபமேய, மான் அப்படின்றது உபமான். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. எப்பயுமே கிராமரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதை கம்பேர் பண்ணி நீ மற்றதெல்லாம் பண்ணலாம். இப்போ விசேஷன்றது அட்ஜெக்டிவ், விசேஷன்றது அந்த பர்டிகுலர் வேர்டு. உபமேய உபமான் அப்படின்றது வந்து டிஸ்கிரைபபிள் வேர்டு. இப்போ இங்கே பாரு, சமஸ்த பத் வந்து நீல்காய். ஸோ நீல்காய்னு ஒன்று இருக்கு. ப்ளூ கவு கிடையாது, பட் அதை வந்து நீல்காய்னு சொல்லுவாங்க. நீலி ஹே காய் ஜோ. ஸோ எந்த மாடு ப்ளூவா இருக்கோ, நீல்காய் தான் அந்த அந்த பசுவோடைய ஒரு டைப்பை வந்து நம்ம நீல்காய்ன்னு சொல்றாங்க. ஹிந்தியில வந்து அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு. நீலி ஹே காய் ஜோ. இப்படிதான் நம்ம விக்கிரக எழுதணும். கர்மதாரிய சமாஸ்ல மட்டும் விக்கிரக எப்படி எழுதணுன்றத கொஞ்சம் அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நிறைய விக்கிரக பண்ணி பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நீலி ஹே காய் ஜோ. ஸோ எந்த ஜோ அப்படின்றது விச். ஸோ எந்த கவு வந்துட்டு நீலியா இருக்கோ, ப்ளூவா இருக்கோ, அதை நீல்காய்னு சொல்றோம். பீதாம்பர், பீலாஹே அம்பர் ஜோ. அப்ப யாருடைய, அம்பர்னா வஸ்திரன்னு அர்த்தம், துணி. அப்ப யாருடைய துணி வந்து பீலா, எல்லோவா இருக்கோ, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணர். நம்ம பகுவிகியில படிப்போம். கர்மதாரியமும் அது கரெக்டா வரும். பிரதான் அத்தியாபக். அப்ப ஈஸியான ஒரு இது என்னன்னா ஹெட் மாஸ்டர், பிரின்சிபல். பிரதான் ஹே அத்தியாபக் ஜோ. அப்ப எந்த அத்தியாபக் பிரதானமா இருக்காரோ, ஹெட். இப்ப ஹெட் நம்ம வந்து ஹெட் மாஸ்டர்னு சொல்லுவோம். இப்பதான் பிரின்சிபல்னு சொல்றது. இப்ப ஹெட் மாஸ்டர் தான் அவருடைய வேர்டு. அப்ப விச் மாஸ்டர் இஸ் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்? பிரதான் அத்தியாபக். பிரதான் ஹே அத்தியாபக் ஜோ. ஓகே. மகாஜன்.
மகாஜன்னா மகான் ஹே ஜோ ஜன். அப்ப மகாஜனங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னா மகானா இருக்கக்கூடிய ஜனங்களேன்னு அர்த்தம். அப்ப எந்த ஜனங்கள் மகானா இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம அட்ரஸ் பண்ணும்போது மகாஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம். மகா புருஷ் அப்படின்னா த கிரேட் பர்சன். மகான் ஹே ஜோ புருஷ். மகாதேவ் மகான் ஹே ஜோ தேவ். இது என்னன்னா விசேஷன் விசேஷ. ஒரு வேர்டை இன்னொரு வேர்டை வச்சு நம்ம விசேஷப்படுத்துறோம். அப்ப இந்த மாதிரி விக்கிரக பண்றோம். இப்ப உபமேன் உபமா என்னன்னா ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கு நீ கம்பேர் பண்ற, நீ அந்த மாதிரி இருக்க, நீ இந்த மாதிரி இருக்க. ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கிற மைன்யூட் டிஃபரன்ஸ் நீ புரிஞ்சுக்கணும். அட்ஜெக்டிவ்ல அந்த வேர்டை விசேஷப்படுத்தி சொல்றோம். இதை நம்ம கம்பேர் பண்றோம். இது இப்படிதான் கம்பேர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாரு, கனகலதா. இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உபமான உபமே. எது உபமேய? சொல்ற வேர்டு உபமேய. எதை கம்பேர் பண்றோமோ அது உபமான. இப்ப கணக்கு அப்படின்னா கோல்டுன்னு அர்த்தம். லதானா அந்த ஒரு என்ன சொல்றது, செடி கொடி. அப்ப அந்த கொடி அப்படி கோல்டன் கலர்ல இருக்கு. நிறைய கவிதைகள்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்ப போயட்ரிஸ்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கொடி தங்கமா மின்னுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தங்கமா இருக்கிற அந்த கொடியை சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க? கம்பேர் பண்றாங்க. அதுதான் உபமேய உபமான். கணக்குக்கே சமான லதா. ஸோ இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு கர்மதாரியல ரெண்டு டிஃபரன்ஸ் வரும். ஒன்று விசேஷன் விசேஷவா வரும், இல்லைன்னா உபமேய உபமானா வரும். சின்ன டிஃபரன்ஸ் தான். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா விசேஷப்படுத்தி சொல்ல மாட்டாங்க, கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. கமல் நயன். கமல் நயன, நயன்னா கண்கள்னு அர்த்தம் இல்லையா? தாமரை மாதிரியான கண்கள். கமலுக்கே சமான நயன். குரோதாக்னி. குரோதாக்னினா கோவம், அந்த அக்னி மாதிரி கோவம் இருந்துதான் குரோதாக்னி. குரோது ரூபி அக்னி. ரூபின்னு சொல்லலாம், இல்லைன்னா அக்னிக்கே சமான குரோதுன்னு சொல்லலாம். சந்திர முக்கு. முக்குனா முகம், சந்திரனா என்னது? மூணு. அப்ப சந்திரக்கே சமான முக்கு. பிராண பிரிய. பிராண பிரியனா என்ன சொல்றது, ரொம்ப டச்சபிள். ஒரு லவ்வர் இருக்காங்க, ரொம்ப எனக்கு பிராணம் மாதிரி, என்னோட உயிருக்கு சமமான என்னுடைய பர்சன் ஒருத்தங்க. ஓகே, பிராணுக்கே சமான பிரிய, என்னோட உயிர் மாதிரி எனக்கு அவங்கள பிடிக்கும். ஓகே, வச்சனாமிருது. வச்சனாமிருதுனா அந்த வச்சன் வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா அமிர்தம் மாதிரி இருக்கான். அமிர்து ரூபி வச்சன. நரசிங்க. நரசிங்கர் பார்த்துருக்கோம். நரசிங்க என்ன அர்த்தம்? சிங்குக்கே சமான நர். ஒரு சிங்க மாதிரி இருக்கிற நர். நர்னா மேனுன்னு அர்த்தம். அப்ப நரசிங்கர் எதுல வராரு? கர்மதாரியில வராரு. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி பஹு விரிஹி சமாஸ். இதுல பாரு, பஹு விரிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மல்டிபிள்னு அர்த்தம். பஹு பிரிஹி. பஹு பிரிஹி. நீ அதை பிரிக்கும் போது மல்டிபிளா உனக்கு இன்னொன்று கிடைக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பூர்வ பத்து உத்தர் பத்துன்னு பார்த்தோம். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றோம், அவ்வளோதான் பார்த்தோம். இப்போ இந்த சமாஸ்ல என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, உனக்கு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது அதாவது நீ விக்கிரக பண்ணும்போது யூ வில் கெட் அன் அதர் ஆன்சர். बहुब्रीही. बहुब्रीही समास में न पूर्व पद प्रधान होता है और न उत्तर पद. इधर फर्स्टुम इम्पोर्टेंट कड़ियादु, सेकेंडुम इम्पोर्टेंट कड़ियादु. येना यू विल गेट अ न्यू आंसर. अपितु एक तीसरा पद प्रधान होता है. அது என்ன சொல்றாங்க, புதுசா ஒரு பத்து உனக்கு கிடைக்கும், நியூவா ஒரு வேர்டு கிடைக்கும். समास विग्रह करने पर प्रश्न उत्पन्न होता है तथा उस प्रश्न का उत्तर ही तीसरा पद है. நீ அந்த விக்கிரக பண்ணும்போது there will arise a question whereas the answer is the तीसरा पदன்னு சொல்றாங்க. அயன் மேன். இங்கிலீஷ்ல நான் அயன் மேன் சொல்றேன். so who is iron man? அப்படி ஒரு क्वेश्चन வருதுல, the man who is like iron அப்படி நம்ம சொல்றோம். அதுதான் விக்கிரக. நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். then you will get an answer. அயன் மேன் யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல் இல்லையா? அப்ப யூ கெட் அ நியூ ஆன்சர் when you extend this இல்லையா? அப்ப அவரை என்ன நம்ம கம்பேர் பண்றோம், ஒரு அயன் மேனா அவரை நம்ம பார்க்கிறோம். அதே தான் பஹுவ்ரீஹி சமாஸ். when you extend you will get a new answer. இங்க பாரு, சமஸ்த பத் சக்கர பானி. பானி அப்படின்னா அந்த நீ தான் தண்ணி, இந்த நீ ஹேண்ட் கைன்னு அர்த்தம். அப்ப அதோட விக்கிரகம் என்னது? சக்கர ஹே ஜிஸ்கே ஹாத் மே. அப்போ ஒருத்தங்களுடைய கையில சக்கரம் இருக்கு. அவர் யாரு? விஷ்ணுவும் சொல்லலாம், கிருஷ்ணரும் சொல்லலாம். இதுதான் நம்மளுடைய தீஸ்ரா பத். So when you get a other answer, when you extend the compound word, that is said to be bahuvrihi samas. bahuvrihi nu சொல்வாங்க, bahuvrihi nu சொல்லலாம். both are correct. இங்க பாருங்க, சதுர்புஜ். சதுர்புஜ்னா அர்த்தம், புஜ்னா ஆர்ம்ஸ் கைகள்னு அர்த்தம்.
चार है भुजाओं जिसकी विष्णु. ஸோ யாருக்கு 4 கைகள் இருக்குமோ அவர் வந்து நம்ம விஷ்ணுன்னு சொல்கிறோம். சதுர்முக் யாருக்கு வந்து 4 முகங்கள் இருக்கும், முக்குன்னா முகங்கள் இல்லையா. சார் ஹே முக் ஜிஸ்கே பிரம்மா. ஓகே. त्रिलोचन, त्रिलोचनना 3 கண்கள் உடையவங்க. 3 है लोचन आंख जिसकी शिव, 3 கண்கள் இருக்கிறவர் சிவன். தசானன் எப்படி பிரிப்ப, தஷ் பிளஸ் ஆனன், ஆனன்னா முகங்கள்னு அர்த்தம். ஓகே. அப்போ தலைகள் 10 தலை யாருக்கு இருக்கும், 10 है मुख जिसके रावण. ஸ்வேதாம்பர், ஸ்வேதாம்பர்னா நம்ம அம்பர் பார்த்தோம், அம்பர்னா ட்ரெஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸ்வேத் ஹே அம்பர் ஜிஸ்கா, யாருடைய ட்ரெஸ் ஒயிட் கலர்ல இருக்கும், சரஸ்வதி. நீலகண்ட், கண்ட்னா த்ரோட், யாருடைய தொண்டை வந்து நீல கலர்ல இருக்கும், நீல ஹே கண்ட் ஜிஸ்கா சிவ். பீதாம்பர், பீலா ஹே அம்பர் ஜிஸ்கா. இப்போதான் நம்ம வந்து இதை கர்மதாரியில பார்த்தோம். இப்போ கர்மதாரியிலையும் இதற்கு பிரிக்கும் போது நம்மளுக்கு கிருஷ்ணன் ஆன்சர் வருது. அப்போ என்ன போடணும்னா கண்டிப்பாக பகுவிரகி தான் போடணும். மேம் அப்போ இது கர்மதாரியவா அப்படின்னா கண்டிப்பாக கர்மதாரிய தான். பட் கர்மதாரியவா இருந்தாலும் நம்மளுக்கு பகுவிரகின்னு வரும்போது அதுதான் ரைட் ஆன்சர். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சர் வருதுன்னா கண்டிப்பாக நம்ம கண்ணை மூடிட்டு பகுவிரகியில் தான் போடணும், கர்மதாரிய வந்தாலும். அதே மாதிரி இப்போ நீ வந்து எதையாவது பிரிக்கும் போது உனக்கு த்விகு வந்தாலும், அதாவது நம்ம நம்பர்ஸ் படித்தோம் இல்லையா, த்விகுவும் வருது பகுவிரகியும் வருதுன்னா பகுவிரகி தான் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பகுவிரகிக்கு தான் எப்பயுமே, அது இல்லைனா தான் உனக்கு. ஸோ ஒரே சமாஸ்க்கு 2 ஆன்சர் வரும்னா வரலாம். இப்போ நமக்கு பீதாம்பர் வருது இல்லையா, அதே மாதிரி யூ வில் கெட் 2 ஆன்சர்ஸ். பட் நம்ம பேனிக் ஆகாமையே பகுவிரகிக்கு தான் போடணும். இப்போ பீதாம்பர் அப்படின்னா பீலாஹே அம்பர் ஜிஸ்கா. ஸோ யார் எல்லோ ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னா கிருஷ்ணர். ஓகே. இதுதான் பகுவிரகி சமாஸ். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுதா, இதுதான் காரக். கர்த்தா காரக், கர்ம காரக், கரண் காரக், சம்பிரதான், ஆபதான், சம்பந்த, அதிகரன், சம்போதன். ஸோ காரக் வந்து நம்மளுக்கு 8 இருக்கு. அதோட சின்ன பாரு, நே, கோ, சே, கோ கேலியே, சே, கா கேக்கி, நானேனி, ராரேரி, மேபர், ஹே ஹரே. இதில் நம்மளுக்கு சமாஸில் பார்க்கும்போது கர்த்தாவும் சம்போதனும் கிடையாது, ஒன்லி 6 தான். எந்த 6? கர்ம காரக். கர்மனா என்னது, ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ ஹிந்தியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணும்போது கோ யூஸ் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன்னா ராம் கோ தியே, ராமனுக்கு கொடுத்தேன். அப்போ அந்த இடத்துல ராம்ன்றது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்காங்க. அப்போ அந்த ஆப்ஜெக்டோட சின்னம் வந்து நம்மளுக்கு கோ. ஜிஸ் பர் காம் கா பிரபாவ் படே. இப்போ கரண் காரக்னா என்ன, சே வரலாம், இல்லைன்னா துவாரா வரலாம். அப்போ என்ன அதனோட மீனிங்னா அவன், அதாவது அவன் ஒரு மீடியமாக இருக்கான். जिसके द्वारा कर्ता काम करे. मैंने कलम से लिखी, பெண்ணால எழுதுன. சே, கலம் சே. அப்போ அந்த சேன்றது அந்த இடத்துல கரண் காரக். சம்பிரதான், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சம்பிரதான் வந்து கேலியே, அவனுக்காக. மேனே உஸ்கே லியே புஸ்தக் தியே தே, அவனுக்காக கொடுத்துட்டேன். அப்போ அது வந்து சம்பிரதான். ஜிஸ்கே லியே கிரியா கி ஜாயே. அப்பதான், ஆப்பதான்லையும் சே வரும். இப்போ இதில் என்ன கரண்ட்லேயும் ஆப்பதான்லையும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ இது இங்கிலீஷில் பார்த்தோம்னா பை, ஐ ரோட் வித் பை அ பென், ஒரு பெண்ணால் எழுதினேன். ஹிந்தியில் சொல்லும்போது மேனே கலம் சே லிக்கி, அப்போ சே யூஸ் பண்ணுறாங்க. ஆப்பதான் அப்படின்றது வந்து ஃப்ரம். எப்படின்னா வித்யாலயா சே பச்சோ ஆ ரஹே ஹே, சே, இங்கேயும் சே யூஸ் பண்ணுறோம். இங்கிலீஷில் சொல்லும்போது த சில்ட்ரன் ஆர் கம்மிங் ஃப்ரம் த ஸ்கூல். அப்போ பை, ஃப்ரம் ரெண்டுத்துக்குமே ஹிந்தியில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா சே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இட் இஸ் நவ் அவர் டியூட்டி டு செப்பரேட் எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை கரணா யூஸ் பண்ணியிருக்காங்களா, இதை அப்பதானா யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை இல்லையா. ஒரு சென்டென்ஸை படிக்கும்போது அது அந்த இடத்துல மீடியமாக இருக்கா, அதாவது கரண் காரக்கா இருக்கா, இல்லை அப்பதானா இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 2 எக்ஸாம்பிள் மனசில் வச்சுக்கோ. மேனே கலம் சே பத்தர் லிக்கி, நான் லிக்கா, நீ சொல்கிறேன்னா பத்தர் லிக்கா, நான் வந்து பெண்ணால் எழுதினேன். ஐ ரோட் பை அ பென், வித் பை ஆர் வித் அ பென். சரியா, அந்த இடத்துல அது ஒரு மீடியம். அப்பதான் காரக்கில் சே எப்போ யூஸ் பண்ணுறோம், லீஃப் ஹேஸ் ஃபாலன் ஃப்ரம் தி ட்ரீ, விருக்ஷ சே பத்தா கிர் ரஹா ஹே, விருக்ஷ சே. ஸோ இப்போ என்ன ஆப்பதானோட வேலை அப்படின்னா ஒரு விஷயத்தை செப்பரேட் பண்ணது.
அப்போ நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது கரண் காரக் அப்படின்றது பை வித் இங்கிலீஷில் சொல்லணும்னா அப்பதான் வந்து ஃப்ரம் அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது. நீ தான் அதை ஐடென்டிஃபை பண்ணும் அந்த இடத்துல வந்து அது கரணா யுவா அப்பதானா வருதான். சம்பந்த காரக், சம்பந்த காரக் வெரி ஈஸி, ரிலேஷன்ஷிப் கொடுக்குது. மேரா பென் ஹை, மேரா கலம் ஹை, மேரா புஸ்தக், மேரா கிராம், ராரே ரீ வருது. ஸோ மேரி, மேரி பஹன், மேரா பஹன், இதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, மேரா அப்படின்னும் போது பக்கத்தில் இருக்கிற வேர்டு என்னவா இருக்கணும், புல்லிங்க சப்தமாக இருக்கணும். அதாவது மேரா பையா அப்படி ஞாபகம் வச்சுக்கோ, என்னுடைய அண்ணன். மேரி பஹன், என்னுடைய தங்கை, சரியா, இல்லை சிஸ்டர். ஓகே, பிரதருக்கு நம்ம ரா போடுறோம், சிஸ்டருக்கு நம்ம ரீ போடுறோம். மேரே பிதா, ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது நம்ம ரே போடுறோம், ரா ரே ரீ. அதே தான் காக்கி கே நானி நீ, ரெண்டு எல்லாமே அதே தான். ஸோ புல்லிங்க சப்தமாக இருந்தால் கா போடுறோம், ஸ்ரீலிங்க சப்தமாக இருந்தால் கீ போடுறோம், ரெஸ்பெக்ட் ஆர் ப்ளூரலுக்கு கே போடுறோம். ஓகே, ஸோ இது வந்து அந்நிய பதோं से संबंध, ரிலேஷன்ஷிப் சொல்கிறோம். தேஷிகா பக்தி இப்போ பார்த்தோம், தேஷ பக்தி, தேஷிகா பக்தி. அப்போ சம்பந்தக்காரக், தேசத்தினுடைய, இப்போ உடைய அப்படின்னு வர்றது வந்து சம்பந்தக்காரக். அதிகரன் காரக் அப்படின்றது வந்து ஒரு ஒரு லொக்கேஷன். மேனே இப்படி சொல்லணும், பக்ஷி விருக்ஷமே ஹுயி, மரத்தில் இருக்கிறது, அதில் இதில் அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, இது வந்து மேப்பர். கிரியா கா ஆதார், ஸோ எந்த இடத்துல பேஸ் பண்ணி இருக்கோ நம்ம வந்து மேப்பர் யூஸ் பண்ணுவோம். சம்போதன் கிடையவே கிடையாது. இப்போ நம்மளுக்கு சமாஸ்ல இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, கண்டிப்பா கர்ம, கரண், சம்பிரதான் அந்த பேர் உனக்கு ஞாபகம் இருந்தாதான் நம்ம தத்புருஷோட அதை கனெக்ட் பண்ண முடியும். இப்போ தத்புருஷ் சமாஸ்ல உனக்கு இது தேவைப்படுது, சரியா, கோ இல்லை அந்த இடத்துல அப்படின்னா அது கர்ம தத்புருஷ் சமாஸ்னு போடுறதுக்கு யூ ஷுட் நோ தி நேம் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். அந்த நேம் தெரியும் போது தான் உன்னால அதை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதுல பாரு, ஓகே, ஸோ தத்புருஷ் சமாஸ்ல 8 பேது கொடுத்துருக்காங்க. அதில் 6 வந்து நம்மளுக்கு காரக்ல இருந்தே வந்துடுது. காரக்கோட 8ல் 1 and 8 கட் பண்ணிடு. கர்ம, கரண், சம்பிரதான், அப்பதான், சம்பந்த, அதிகரன். ஸோ உனக்கு வந்து யூ கெட் 6. அதை தவிர்த்து ஒரு 2 கொடுத்துருப்பாங்க, அது என்ன நான் சொல்கிறேன். இப்போ பாரு, இது வந்து கர்ம தத்புருஷ் சமாஸ், அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா கோ. இப்போ என்ன பார்த்தோம், இதில் கர்ம தத்புருஷ் சமாஸ்க்கு கோ அப்படின்றது மறைஞ்சிருக்கணும். இப்போ இதில் பாரு, கிராம கத்து அப்படின்னா கிராமுக்கோ கத்து, கிராமத்திற்கு சென்றடைந்தான்னு அர்த்தம். இந்த இடத்துல கிராமுக்கோ கத்து விக்கிரக பண்ணும்போது கிராமுக்கோ கத்து. கிருஹாகத், கிருஹுக்கோ ஆயா ஹுவா, வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அப்படின்னு சொல்றோம். இப்போ தமிழ்ல சொன்னா கிருஹாகத்னா கிருஹ ஆகத்து, வருகை. நல்ல பியோர் தமிழ்ல சொல்லணும்னா வீட்டுக்கு வருகை தந்திருக்கும். அப்ப அந்த இடத்துல வீடுன்றது நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு. கிருஹுக்கோ ஆயா ஹுவா, வீட்டிற்கு வந்திருக்கக்கூடியவங்களே நான் வணக்கம் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்க்கு கிருஹாகத்து. பரலோகமன், பரலோகுக்கோ கமன், அதாவது பரலோகம் சென்றடைந்தார். இந்த இடத்துல நீ பார்த்தனா இது எல்லாமே நவுன், மோஸ்ட்லி நவுனா இருக்கும், அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டா இருக்கும். மரணாசன், ஆசன் அப்படின்னா வந்து இருக்கை, மரணத்தை இருக்கையா அடைஞ்சிட்டாரு, மரணுக்கோ ஆசன். யஷ் பிராப்த், யஷுக்கோ பிராப்த், யஷ் பிராப்த், யஷ்னா புகழ், புகழை அடைந்தவர். ஸோ இது எல்லாமே கிராம, கிருஹ, பரலோ எல்லாமே கர்ம தத்புருஷ் சமாஸ்ல நம்மளுக்கு வருது. அதே தான் கரண். கரண்க்கு என்ன இருக்கணும், சேன்றது மறைஞ்சிருக்கணும். கரண் தத்புருஷ समास में करण कारक की विभक्ति से के द्वारा का लोप, लोपना மறைஞ்சிருதுன்னு அர்த்தம். என்னது, அகால் பீடித், அகால் சே பீடித், அகால்னா ஃபெமைன். அப்ப ஃபெமைன்ல இவங்க சஃபர் ஆகுறாங்க, ஃபெமைனால சஃபர் ஆகுறாங்க. இந்த இடத்துல அகால் அப்படின்றது வந்து ஒரு மீடியமா இருக்கு. குரு தத்த, குரு துவாரா தத்த, தத்தனா கொடுக்கப்பட்டிருக்கிறது, அளிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்ல பியூரா சொல்லணும்னா. அப்ப குருவால கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு இந்த பிளெஸிங்ஸ் குருவால எனக்கு கிடைச்சது, குரு கொடுத்தார், குரு தத்த. பயாக்குல், பைசே ஆக்குல், பயத்தால நான் இருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா என்னது, அந்த வித் அப்படின்ற மாதிரி மீனிங். நான் பயத்தால் இருக்கேன், ஐம் ஃபுல்லி சரவுண்டட் வித் ஃபியர். மண்ணு மானா, மனுசே மானா, மானானா அக்செப்ட். ஸோ மனசால நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ரோக் கிரஸ்த், கிரஸ்த் அப்படின்னா வந்து அதுல சஃபர் ஆகிறது.
ரோகனா டிசீஸ், ஒரு இல்னஸால அவன் சஃபர் ஆயிருக்கான். ரேகாங்கித், ரேகானா கோடுன்னு அர்த்தம், அங்கித்னா மார்க். அப்ப கோடால மார்க் பண்ணிருக்காங்க, அதுதான் அண்டர்லைன். சூர் ரச்சித், அப்ப ரச்சித்னா கிரியேஷன். சூர் அப்படின்னா வந்து அந்த சூர்தாஸ் சொல்றாங்க இல்லையா, சூர்தாஸ்ன்றவரால கொடுக்கப்பட்டது. சூர்த்வாரா ரச்சித். ஸ்வரச்சித், ஸ்வனா ஸ்வயம், சொந்தமா எழுதப்பட்டது, என்னால கொடுக்கப்பட்டது, ஸ்வரச்சித். இதெல்லாம் என்னது, நம்மளுக்கு கரண்ட் தத்புருஷ சமாசம் வருது. சரியா? நெக்ஸ்ட் வந்து சம்பிரதான். சம்பிரதான் நம்ம என்ன பார்த்தோம், கேலியே. இப்ப இங்க பாரு, ஆராம் குர்சி. ஆராம் குர்சினா என்ன அர்த்தம், ரெஸ்ட்டுக்காக. ஈஸி சேர்னு முன்ன இருக்கும், அதாவது ஈஸியா இருக்கிறதுக்கு, அட் ஈஸ். அப்ப ஆராம் குர்சினா ஆராம் கேலியே குர்சி, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான சேர். குரு தக்ஷிணா, குருக்கான தக்ஷிணா, குரு கேலியே தக்ஷிணா. டாக் காடி, டாக்னா போஸ்ட், டாக் கேலியே காடி, போஸ்டர்ஸ்லாம் கொண்டு போற அந்த கொரியர் சர்வீஸ் வேன் இருக்குல்ல, அதை சொல்றாங்க. தேஷ் பக்தி, தேஷ் கேலியே பக்தி. பிரயோகசாலா, லெபார்டரி தான் பிரயோகசாலான்னு சொல்லுவாங்க, பிரயோக கேலியே ஷாலா. சத்யாகிரஹ், சத்யாகிரகம்னா என்ன அர்த்தம், சத்திய கேலியே ஆக்ரஹ். யக்யாஷாலா, யக்யானா யாகம் வளர்க்குற அந்த ஷாலா, யக்யா கேலியே ஷாலா. ஷாலானா ஒரு பில்டிங், ஒரு பிளேஸ்ன்னு அர்த்தம். யுத்த பூமி, வார்ஃபீல்ட சொல்றாங்க. அப்ப யுத்த கேலியே பூமி. இந்த கேலியே மறைஞ்சு வந்தாலே நம்ம என்னன்னு சொல்றோம், அதை சம்பிரதான் தத்புருஷ சமாசம் சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து அப்பதான். அப்பதானா அதுக்கும் நம்ம சேதான் பார்த்தோம், ஆனா என்ன டிஃபரன்ஸ், ரெண்டு விஷயம் பிரிஞ்சிடணும். இந்த விஷயத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கணும். வேறஸ் கரண்ட் தத்புருஷ சமாஸ்ல அது வித், அதால அப்படின்ற மாதிரி மீனிங் வரணும். அப்பதான் தத்புருஷ समास में अपदान की विभक्ति से का लोप होता है. ऋण मुक्त, ऋण அப்படின்னா கடன். இப்ப திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, கடன்ல இருந்து நீங்க முக்தி அடைஞ்சிட்டீங்க, ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தி லோன்ஸ். அப்ப ऋण से मुक्त. குணஹீன், ஹீன் அப்படின்னா இல்ல, லேக், அதாவது நீ வந்து ஸ்கேர்ஸ் ஆஃப்னு சொல்லுவாங்களே, அபாவுன்னு சொல்றது ஹிந்தியில. குணசேஹீன், அவன் குணம் இல்லாத ஒரு வியக்தியா இருக்கான், அவனுக்கு குணமே, குணம்ன்றது நல்ல குணத்தை மீன் பண்றான். தேஷ் நிகாலா, அதாவது தேசத்துல இருந்து அவனை நாடு கடத்துறது, தேஷ் சே நிகாலா. தர்ம பிரஷ்ட், தர்ம சே பிரஷ்ட், தர்மம் இல்லாதவன். பயமுக்த், பயத்துல இருந்து முக்தி, எனக்கு பயமே கிடையாது, நான் பயமுக்து வியக்தி அப்படின்னா நான் பயத்துல இருந்து முக்தி அடைஞ்சிட்டேன். ரோகு முக்த், ரோகு எனக்கு டிசீஸே கிடையாது, ரோகு முக்தி அடைஞ்சிட்டேன். ஸோ இது வந்து அப்பதான். சம்பந்த தத்புருஷ சமாஸ்னா ரெண்டுத்துக்கும் இருக்கிற சம்பந்தம். இங்க பாருங்க, அமிர்து தாரா, தாரானா ஒரு ஃப்ளோ, ஒரு ஒரு ரிவர் அப்படியே வருது. என்ன ரிவர் இது, அமிர்தம் தாரா, அமிர்தமா வருது, அமிர்து கி தாரா. அக்ஞான் அனுசார், ஆங்யான் அனுசார்னா ஆங்யா கே அனுசார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆர்டர் பிரகாரம், அந்த ஆர்டரால, அந்த ஆர்டரினுடைய அக்கார்டிங் சொல்லுவோம் இல்லையா, அது பிரகாரம் நான் செய்யறேன். கிருஹ சுவாமி, கிருஹுகா சுவாமி, இந்த வீட்டினுடைய ஓனர். ஜல்லு பிரவாஹ், ஜல்லுகா பிரவாஹ், தண்ணியினுடைய பிரவாகம், பிரவாகம்னா ஃப்ளோ, ஸ்ட்ரீம், கரண்ட் ஆஃப் வாட்டர். தேஷ ரக்ஷா, தேஷ கீ ரக்ஷா. இங்க ஏன் வந்து கீ வந்திருக்கு, இவ்வளவு நேரம் கா வந்திருக்கு, இங்க ஏன் கீ வந்திருக்கு அப்படின்னா, ரக்ஷா அப்படின்றது ஸ்திரீலிங்க சப்தம். ஓகே, காக்கிறது, தேஷ கீ ரக்ஷா. மிருத்யு தண்ட, மிருத்யு கா தண்ட, அதாவது மரண தண்டனை, மரணத்துக்கான தண்டனை. லக்பதி, லாக்கோं का पति, லக்ஷாதிபதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் லக்பதி, லாக்கோं का पति. ராஜ் புருஷ, ராஜா கா புருஷ, ராஜன், ராஜாவினுடைய மகன், அதுதான் ராஜா மகன். ராஜ மாதா, ராஜா கி மாதா. ஏன் இங்க கீ வருதுன்னா, மாதான்றது ஸ்ரீலிங்கம் சப்தம். ஓகே, ஸோ இது வந்து என்னது, சம்பந்த தத்புருஷ். நெக்ஸ்ட் வருது வந்து அதிகரன். அதிகரனுக்கு நம்ம என்ன சொன்னோம், மே பர், ஆத்ம விஸ்வாஸ், ஆத்ம பர் விஸ்வாஸ், உன்னுடைய சோல் மேல, அந்த மேலன்றது என்னோட சோல் மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஓகே, சிர் தர்து, சிறுமே தர்து, தலையில் பெயின். குட் சவார், குட் சவார்னா கோடே பர் சவார், குதிரை மேல சவாரி. டிப்பா பந்த், டிப்பா பந்துனா ஒரு டப்பால மூடி வைக்கிறதுன்னு அர்த்தம். டிப்பே மே பந்த், அந்த அதில் இதில் வரும், நீ பிரிச்சு பார்த்தனா கரெக்டா. தான் வீர், தானத்தில் சிறந்தவர், தானுமே வீர். நீதி நிபுண், நிபுணனா ஸ்கில்டு பர்சன்,
ஸோ நீதியில் ஸ்கில்டு பர்சனாக இருக்கிறோம். நீதி மே நிபுண். சரணாகத், சரணுமே ஆகத். உன்னுடைய சரணத்தில் வந்து நான் நம்ம கடவுள்கிட்ட சொல்லணும்ல, சரணாகதி அடைந்தேன் அப்படின்னா உன்னோட சரணத்தில் வந்து நான் ஆகத் வந்து அடைந்தேன்னு அர்த்தம். இது எல்லாமே நம்மளுக்கு இதில் தத்புருஷ் வந்து நம்மளுக்கு காரக்க பேஸ் பண்ணி வர்றது இந்த 6. ஸோ அதை தவிர்த்து 2 தத்புருஷ் சமாஸ் இருக்கு. இது ரொம்ப வந்து இந்த மத்திய பத லோப் வந்து கேட்கவே மாட்டாங்க, இது உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால இதை நம்ம விட்டுடலாம். இது இருக்கானா இந்த இது வந்து நைன்னு சொல்லுவாங்க, த்ர கிடையாது, நை. அந்த ச சொல்றோம் அந்த நைங்க தத்புருஷ் சமாஸ்ன்னு சொல்லுவாங்க. நை தத்புருஷ் சமாஸ்னா ரொம்ப ஈஸி. நோ அப்படின்ற மீனிங், இல்லைன்ற மீனிங். नई तत्पुरुष समास में एक पद नकारात्मक. नकारात्मकना नेगेटिव, நெகட்டிவா வரணும். எப்படி பார்த்தனா இங்க பாரு, ஆஜர். ஆ கிடையாது, ஆனா நம்மளுக்கு அது அவ்வியில வந்துரும். ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காம அ வரணும். அஜர், ஜர் அஜர் ஆப்போசிட்டா வரும். ந அஜர், ந ஜர். அதீர், தீர்னா பேஷன்ஸா இருக்கிறது, அதீர்னா இன்பேஷன்ஸ். அதாவது அன்றது நம்மளுக்கு நெகட்டிவ் மீனிங் கொடுக்கும். அதர்ம, அன்சாஹி, ஆவு அன்னு, அன்தேக்கி பார்க்காதது. ஓகே, அன்ஷவர், நஷ்வர், அநாத். நாதுனா ரிலேஷன், அநாதுனா ரிலேஷன் இல்லாதவங்க. நியாய் அந்நியாய், மர் அமர், ஸ்திர் அஸ்திர். ஸோ இதெல்லாமே நை தத்புருஷ் சமாஸ். ஸோ தத்புருஷ் சமாஸ்ல 7 தெரியணும். காரக்கோட 6ம் இந்த நை தத்புருஷ் சமாசம். இது வேண்டாம், இந்த மத்தியன்றது அது வேண்டாம். இட் இஸ் நாட் இன் யுவர் சிலபஸ்.